அனைவருக்கும் வணக்கம். தாவேகா கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் மாசத்துக்கு ஒரு முறை தான் வீட்டை விட்டு வெளியில வருவாரு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு சேலத்துல தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்திற்காக வெளியே வந்திருக்காரு. அங்க என்ன பேசுறாருன்னா, விஜய் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டியா, பனையூரை விட்டு வெளியில வரமாட்டியான்லாம் எல்லாரும் கேட்கறாங்க. இந்த விஜயோட வீடு எது தெரியுமா? இந்த தமிழ்நாடு தான் விஜயனுடைய வீடு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி பேரும் தான் விஜயனுடைய சொந்தங்கள் அப்படின்லாம் பேசுறாரு. ஐயா, சத்தியமா சொல்றேன், ஏன்னா உங்க சொந்தம் கிடையாதுயா. அதே போல எங்க வீட்டுல எந்த விஜயமே இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, தன்னை திரையில் கண்டு ரசித்த ஒரு நடிகனின் முகத்தை ஒரு முறையாவது பார்த்துடணும் அப்படின்னு நினைச்சு உங்களை பார்க்க வந்த 41 பேர் செத்தாங்க இல்லையா? செத்த போது அத்தனை பேரும் ஓடி ஒளிஞ்சி அவர்களுக்கு ஒரு ஒரு கடைசி காரியங்களை செய்யறது கூட உங்க கட்சியில இருந்து யாருமே நிக்காம போயிட்டீங்க. அத்தனை நாட்கள் தலைமறைவாயும் ஓடி ஒளிஞ்சிங்க. இந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைவனை நாங்க எங்க வீட்டுல வச்சுக்கவும் விரும்பல, எங்க சொந்தக்காரனை வச்சுக்கவும் விரும்பல. அதே போல இன்னைக்கு நடந்திருக்க ஒரு கூட்டத்திலையும் ஒரு வட மாநிலத்தினுடைய இளைஞர் உயிரிழந்திருக்காரு. அதுக்கு நீங்க 1000 காரணங்கள் சொல்லலாம். அவர் ஏற்கனவே அவருக்கு நோய் இருந்தது, அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தாரு, அதனால இறந்துட்டார் அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். வட மாநில தொழிலாளி தாவேக்காவினுடைய கூட்டத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்போ நீங்க காசு கொடுத்து ஆட்களை கூட்டிகிட்டு வந்து விற்கிறீங்களா? பாசு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த கூட்டத்துக்கு வர முடியும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்போ வட மாநில இளைஞருக்கு எப்படி பாஸ் கிடைச்சது? காசு கொடுத்து கூட்டத்துக்கு பால் கூட்டுறீங்களா? இல்லை, அப்படி இல்லை, காசு கொடுத்தலாம் கூட்டல, தன்னழிச்சா சேர்ந்த கூட்டம் அப்படின்னா கட்சியினுடைய நிர்வாகிகள் 5000 பேர் மட்டும்தான் இந்த கூட்டத்துல பங்கேற்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த வடமாநில இளைஞர் உள்ள வர அளவுக்கு தான் அவங்களுடைய கட்சியினுடைய கட்டுப்பாடு. அதுவும் அந்த மாவட்ட செயலாளர் ஒரு கமாண்டோ ஃபோர்ஸ் எல்லாம் வச்சு தயார் பண்ணிட்டு தான், வெயில்ல நிக்கணும், தண்ணி கிடைக்காது, சோறு இருக்காது, நிப்பியா யாருக்காக? தளபதிக்காக நிப்பியா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. அப்போ உங்க லட்சணம், நீங்க கட்டுப்பாடு விதிச்சு ஒரு கட்டமைப்பை வச்சிருக்கக்கூடிய லட்சணம் இதுதானா? இன்னும் இந்த சோறு எத்தனை உயிரை காவு வாங்குமோ அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க வெளியில வர ஒவ்வொரு கூட்டத்துக்குமே ஒவ்வொரு காவு வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இதுக்குத்தான் எனக்கு தெரிஞ்சு காவல்துறை உங்களுக்கு அனுமதி கொடுக்க பயப்படுதோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அனுமதி கொடுக்கணும்னா எல்லா கட்சியும் பயப்படுது, எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, ஒரு பலி ஆகி போச்சுன்னா ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு வழக்குக்கு பயந்து தலைமுறையாகவே ஓடுகாலி கட்சியை போல நீங்க இருக்கிறீங்க. கரூர் பிரச்சனையோட ஒட்டுமொத்த கட்சியுமே ஓடிச்சு. இப்போ ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி தேனியில, ஜெய் சாட்டை துறைமுருகா, நீ பாரு, உன் சௌரியத்துக்கு பேசுவே, அதை பேசுவேன்னு பேசின தேனியுடைய மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி சாட்டை துரைமுருகன் பேசுனதுக்கு அப்புறம் லெஃப்ட் ஆயிட்டாப்புல, எங்க போனாப்புலயும் தெரியல. இன்னைக்கு ஒரு உயிர் பலி ஏறி இருக்கு. இந்த மாவட்ட செயலாளர் பார்த்திபன் எங்க தலைமுறையா இருக்குன்றது தெரியல. இப்படி தொடர்ச்சியா நீடிச்சிட்டு இருக்கும்போது எப்படியா உங்களை எங்க வீட்டுல ஒருத்தரா வச்சுக்கணும்? சத்தியமா சொல்றேன், எங்க வீட்டுல எந்த விஜயமும் இல்லையா? இந்த எந்த விஜயமே எங்க வீட்டுல இல்லை. அதை நாங்க ஏற்கிறதே கிடையாது. இன்னும் சொல்றீங்க, சொந்தமா ஒரு கட்சி பேரை வச்சு இல்லாம நீங்க அடுத்தவர் துவங்கிய கட்சி பேரை வச்சுக்கலாம் இன்னைக்கு அரசியல்வாதின்னு சொல்றாங்க. என்ன போல தனியா சொந்தமா கட்சி ஆரம்பிச்சு ஒரு 1% வாக்கு வாங்கிட முடியுமா அப்படின்லாம் பேசுறீங்க இல்லையா? ஐயா, யாரோ உங்க மனசுல இந்த சந்தானத்துக்கு ஒரு படத்துல ஒரு டாக்டர்னு சொல்லி அந்த தில்லாலங்கடி படம் நினைக்கிறேன். அந்த படத்துல சந்தானத்துக்கு ஜெயம் ரவி சொல்லிடுவாரு, நீங்க ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி மனசுல ஏத்தி விட. அந்த மாதிரி உங்களை யாரோ கேரியரின் உச்சத்துல நீங்க இருக்கீங்கன்னு ஏத்தி விட்டீங்க. போற வர இடத்துல எல்லாம் கேரியரின் உச்சம், கேரியரின் உச்சம், கேரியரின் உச்சம் இப்படியே பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா கடைசியில எங்க இருப்பீங்கன்றது தெரியல. முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க. இப்போ உங்களை தாண்டி யாருமே கட்சி ஆரம்பிக்கலையா அப்படின்னா, என் விஜயகாந்த் அவர்கள் தனியா தானே கட்சி ஆரம்பிச்சாரு, அண்ணன் கமல்ஹாசன் அவர்களும் தனியா தானே கட்சி ஆரம்பிச்சாரு. அப்ப அதெல்லாம் இல்லையா? வரலாற்று படிங்கயா. எழுதி கொடுக்கறத பேசுனா அப்படித்தான் இருக்கும். வரலாற்று படிங்க. இதை விட ஒரு முக்கிய கருத்து சொல்றேன். நீங்க கேரியரின் உச்சத்தை உதறிட்டு வந்தீங்க இல்லையா? டிஃபன் பாக்ஸோட உச்சம், கேரியரோட உச்சத்தை உதறிட்டு இருந்தேன்னு சொல்றீங்களே. எங்க அண்ணன் சீமான் அவர்கள் உங்களை போல கேரியரின் உச்சத்தெல்லாம் உதறிட்டு வரல. தன்னுடைய சுய நலத்தை எல்லாம் உதறிட்டு இந்த இன நலம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியை துவங்கியிருக்கார். நாம் தமிழர் கட்சி ஐயா சீபா ஆதித்தனார் அவர்களால் துவங்கப்பட்டு அது அவர் கைவிடப்பட்ட ஒரு கட்சி. அந்த இயக்கத்துல ஒரு நபர் கூட இல்லாம போனதுக்கு அப்புறம் வருங்கால சந்ததியினர் வேண்டுமானால் இந்த தமிழ் தேசியத்திற்காக இந்த பெயரை பயன்படுத்திக்கிட்டுன்னு சொல்லி விட்டுட்டு போன இயக்கம் தான் நாம் தமிழ். அந்த இயக்கத்தின் பெயர் மட்டும்தான் அங்கிருந்து எடுக்கப்பட்டதே ஒழிய முழுக்க அண்ணன் சீமான் அவர்களின் உழைப்பால மூளை முடுக்குங்க ரத்தத்தை வேர்வையாக சிந்தி தொண்டை தண்ணி வற்ற கத்தி இந்த இனத்தின் வழியை மக்களுக்கு எடுத்துரைத்து தான் இன்னைக்கு 8.22% வாக்குகள் பெற்றிருக்கும். இப்படி ஒரு கட்சியை இப்படியெல்லாம் கட்சிகள் இருக்கும்போது நீங்க 1% வாக்கு வாங்கிட முடியுமா? இந்த ஆணவ பேச்சுக்கு தான் ஏன் அழிய போறீங்க? நன்றி, வணக்கம்.